டேய் இங்க பாருடா, ஏதோ ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியா? புறா அடிக்கிற வெயிலுக்கு நான் போட்டுக்கிறேன். போடா. அப்ப எனக்கு மட்டும் வெயில் அடிக்கலையா? நானே போட்டுக்கிறேன். என்னடா அதுக்குள்ள இருட்டிருச்சு? ஏய், வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது, இருட்டிருச்சுங்கிற. என்னடா சொல்ற? அப்ப இந்த கண்ணாடியில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. கழட்டிடுவோம். வந்துரு. என்ன சத்தம்டா அது? டேய், நம்மள சுத்தி ஏதோ 3 மரப்பலகை வந்திருக்குடா. கண்ணாடியை கழட்ட முயற்சி செய்யாதே, அது உன்னால் முடியாது. இந்த மரப்பலகைகளுக்கு விடை கூறினால் மட்டுமே நீ விடை பெற முடியும். சீக்கிரம் முத போர்டுல உள்ள கேள்வியை படிச்சு சொல்றா. என்ன படம் வரைஞ்சிருக்கு? டேய், அந்த போர்டுல கேள்வி இல்லடா, படங்கள் போட்டிருக்கு. முத படம் புல்லு, 2வது படம் ஆடு, 3வது படம் சிங்கம். கடைசியில் உள்ளதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்டா. என்னவா இருக்கும்? டேய், அது ஒரு உணவு சங்கிலிடா. புல்ல ஆடு திங்கும், ஆட சிங்கம் திங்கும். அப்ப சிங்கத்தை சாப்பிடுற அளவுக்கு எந்த மிருகத்துக்கு தைரியம் இருக்கு? டேய், இன்னுமாடா தெரியல? சிங்கம் செத்ததுக்கு அப்புறம் அதை புழுக்கள் சாப்பிடுடா. அட ஆமா, புழு. கரெக்டா? எப்படி? டேய், பதில் கரெக்டா என்னடா சொன்னேன்? எதுக்குடா அடிச்ச? ஏய், நான் எங்கடா அடிச்சேன்? நீ அடிக்கலையா? அப்ப யாரா அடிச்சது? சரி, 2வது கேள்வியை படி. பச்சை கிளியின் நிறம் என்ன? என்ன இவ்வளவு ஈஸியான கேள்வியா இருக்கு? டேய், இது ஒரு கேள்வின்னு இதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வேற கொடுத்திருக்காங்கடா. சிவப்பு, கருப்பு, பச்சை. இதுக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன்டா. டேய் நிறுத்துடா. கேள்வி இவ்வளவு ஈஸியா இருக்க வாய்ப்பே இல்லையே. கேள்வியை ஒழுங்கா படிச்சியா? கேள்வி அவ்வளவுதானா? டேய், அவ்வளவுதான்டா போட்டு. டாப்ல ஏதோ பொய் பலகாய்னு போட்டிருக்குடா. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பொய்யான பதில்ரா. பொய்யான பதிலா? அப்போ கருப்பு. கரெக்டா? டேய், முதல்ல எவன் என்ன அடிக்கிறான்னு பாருடா. கண்டுபிடிச்சிட்டேன்டா. பதில கரெக்டா சொன்னா அடி விழுவும் போல. தப்பா சொன்னதுக்கு அடிச்சா பரவாயில்ல, கரெக்டா சொன்னதுக்கு அடிக்கணும். அடுத்த கேள்விடா. என்னை உன்னால் பார்க்க முடியும், ஆனால் பிடிக்க முடியாது. நான் வளர்வேன், ஆனால் எனக்கு உயிர் இல்லை. நான் யார்? பார்க்க முடியும், பிடிக்க முடியாதா? டேய், புகைடா. கரெக்டா, புகை. ஆனா போர்டு இன்னும் உள்ள போலடா. ஆன்சர் கரெக்ட் தானே? டேய், சொல்ல மறந்துட்டேன். அதுல ஒரு காயின் சிம்பிள் வேற இருக்குடா. டேய், இத முதல்ல சொல்ல மாட்டியாடா? காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்குமோ அதே மாதிரி இந்த கேள்விக்கு 2 பதில்கள் இருக்கணும். 2 பதிலா? அப்ப இன்னொரு பதில் கிடைச்சிருச்சு. நிழல். ஆனா இன்னும் எனக்கு கண்ணு தெரியலடா. இன்னும் தெரியலையா? என்னடா சொல்ற? மாட்டியா? இவள் நேரம் யாரு என்னை அடிச்சதுன்னு தெரியும். கொஞ்ச நேரம் சொன்னா போதுமே. டேய், அங்க நின்னு என்னடா பக்கடா போட்டுக்கிட்டு இருக்க? பக்கடாவா? டேய், பட்டை மாட்டிக்கிச்சுன்னு இழுத்துட்டு இருக்கேன்டா. பட்டமா? அது எப்படி அங்க போய் மாட்டுச்சு? சரி, அதை இழுத்து நீ என்னடா பண்ண போற? ஏன் சார், நாங்கெல்லாம் பட்டம் விடக்கூடாதா? பட்டத்தை பத்தி கேட்டா இந்த நாய் ஏன் போல மட்டமா பண்ணுது? அடச்சே, நம்ம என்ன பிக்னிக் ஆட வந்திருக்கோம், பட்ட விட்டுல இருக்கு. அதை விட்டுட்டு வாடா. இப்ப வரேன். டேய், வந்துருச்சுடா. வந்துச்சுன்னா போயிட்டு வாடா. டேய், அது இல்லடா, மாட்டின பட்டை வந்துருச்சுடா. அதுக்கு ஏன்டா நீ சின்ன வயசுல ஜிப்ல மாட்ட வெள்ள எடுத்த மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுற? என்ன கை 2லையும் சுத்திக்கிச்சு. டேய், என்ன இந்த பட்டை எங்க இழுத்து கொண்டு போதுடா. அட பரதேசி, எடுக்காதன்னு கேக்குறியாடா? ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இழுத்துட்டே போதே. இந்த காட்டுலயே கிடைச்ச சார்பான பொருள் இந்த கருக்கு மட்டும். டேய், வேமா வந்து அருடா. வந்துட்டேன்டா. என்னடா அறுக்க சொன்னாக்கு தேய்ச்சு கொடுத்துட்டு இருக்க? அருக மாட்டேங்கிறா. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அட போடா. ஆகா, என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? கருக்கு மட்டையை வச்சு அறுக்க முடியல. இழுத்துட்டு போயிட்டே இருக்கே. பாதையில எவ்வளவு முற்கள் இருக்கே. ஐயோ, முன்னாடி முள்ளு. கரெக்டா முற்கள் இருக்க பக்கம் இழுக்குதே. டேய், கைய ரொம்ப இருக்குதுடா. இந்த மட்டை அந்த முள்ளு மேல போட்டு அது மேல ஏறி போயிருவான். டேய், என்னை மன்னிச்சிடுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், முன்னாடி வேற ஏறிடா. எனக்கு நீச்சல் தெரியாதா? உனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் அதுல தப்பிக்க முடியாது. அதுல முதல்ல இருக்கு. அப்ப என்ன எப்படியா காப்பாத்துடா. டேய், எப்படியாவது அந்த மரத்துல நூலை மாட்ட வைடா. சரிடா. மாட்டிக்கிச்சு. சூப்பர்ரா. எது பட்டாலும் இந்த நூல் அறுக்க மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்றது? இதுக்கு இருக்க ஒரே வழி நெருப்பு. நல்ல வேளை முதலைக்கு சாப்பாடாகாம இருந்தோம். டேய், உன்னை நான் அங்க தேடிக்கினா நீ என்னடா இங்க பன்னிகளோட பண்ணியா நிக்கிற? டேய், பண்ணாட, நானா வந்து நிக்கிறடா. இந்த பன்னிங்கெல்லாம் அதோட குழந்தை நினைச்சு என்ன விட மாட்டேங்குதுடா. டேய், அது கரெக்டா தானே நினைச்சிருக்கு. பாக்க நீ அதோட புள்ள மாதிரி தானே இருக்க. டேய், கலாய்க்கிறதுக்கு நேரமாடா. என்னால இங்க இருந்து நகர கூட முடியல. என்னை எப்படியோ காப்பாத்துடா. டேய், பன்னிக்கலாமாடா பயப்படுறது? குச்சி வச்சு அடிச்சு வரட்டினா அதுவே ஓடிட போகுது. டேய், விரட்டாதடா. இப்ப பாரு எப்படி தெரிச்சு ஓடுதுன்னு. ஹே, சோ சோ. என்ன முறைக்கிறேன்? வாரானே. ஏண்டா அம்மே? டேய்,
உன்னை அப்பவே நான் குச்சி எடுத்து வரட்டான்னு சொன்னேன்லடா. இடிச்சது பண்ணியா இல்ல தண்ணீர் ஆரியான்னு தெரியல. என்ன ஃபோர்ஸ்? டேய் இப்ப நல்லா பழகிருச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் விட்டோம். அதுல புள்ள நினைச்சு இங்கே பால் கொடுத்து படுக்க வச்சிருந்தா. ஏதாவது பண்றா. என்ன பண்றது? டேய் சூப்பர் ஐடியா ஒன்னு மாட்டிருக்கா. இப்ப பாரு இந்த பண்ணி எல்லாம் அப்படி தசை திருப்பனேன்னு. நீ ஆல்ரெடி தசை திரும்பி தான் கிடக்குற. நீ தசை திரும்ப போறியா? நில்றா. செத்த பொறா வர்றேன். என்ன அரிய வகை ஜந்து ஆய் போற மாதிரி ஒரு சவுண்டு. டேய் எப்படி பர்ஃபெக்ட்டா பண்ணி மாதிரி கத்துறனா? இதுக்கு பேர் பண்ணி சவுண்டா? நீ நார்மலா கத்துனாலே பண்ணி மாதிரி தான்டா இருக்கும். அப்படியே கத்து. என்னடா சொன்ன? இப்ப பாரு கரெக்டா எப்படி கத்துறேன்னு. அவ்வளவுதான். எல்லா பண்ணி இந்த பக்கம் வருது. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். எப்படி தசை திருப்பினேன்னு பாத்தியா? டேய் அங்க பண்ணிக்கலாம் வருதுடா. அப்ப ஓடுறா. போய் தொலைய மாட்டேங்குதே. முத்து பாண்டிட்ட மாட்டின திருசா மாதிரி ஆயிடுச்சுடா என் நிலைமை. என்ன சொன்ன? முத்து பாண்டிட்ட மாட்டின திருசா மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப உன்னை காப்பாத்த விஜய் தான் வரணும். புரியல. நீ கீழே மட்டும் இறங்கு, அப்புறம் புரியும். எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கு. டேய் அதுகளோட இருந்தா உயிராது மிஞ்சும் போல. உன்னோட இருந்தா அது கூட மிஞ்சாது போலடா. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. என்ன பாக்குறீங்க? ஹேய் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து எல்லாம் கிளம்பல. உங்க குட்டியை பீஸ் பீஸ் அறுத்து உப்பு கண்டம் போட்டுருவேன். எப்படி வசதி? நல்ல வேலை ஓடிருச்சு. இங்க என்ன திரும்பி வந்தாலும் வந்துரும். வா போயிடலாம். டேய் என்ன பண்ற? அரசு மரத்தை இலையில பிபி செஞ்சாச்சு. யாராது அதை நிப்பாட்டா. ஏய் நீ யாரா என்ன நிப்பாட்ட சொல்றதுக்கு? நான் அப்படிதான் ஊதுவேன். உன்ன இந்தா ஆவுன்னா இந்த எறும்பு வேற காதுக்குள்ள போயிருது. இனி எப்படி போவோம்? என்ன தேவா விளையாட்டு காட்டுற? ஆணையிடுங்கள் என்ன செய்ய வேண்டும். இவன் என்ன அங்க நின்று ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? வந்து கையமுக்கு. நீங்கள் சொல்வதை அப்படியே செய்வேன். என்ன அவன் வாசிக்க வாசிக்க அவன் சொல்ற எல்லாத்தையும் இவன் பண்றான். கட்டளை இடுங்கள் எஜமானே. ஆக அவன் பின்னாடியே போறானே. இந்த பக்கம் தான் அவனை கூட்டிட்டு வந்தான். இங்க உள்ள எல்லாரையும் இசைய வச்சு கண்ட்ரோல் பண்றானா? உங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறேன். இங்க இருக்கா? டேய் டேய் நீ ஏன்டா இங்க என்ன ஆடிக்கிட்டு இருக்க? இவன் யாரு? ஆணையிடுங்கள் எஜமானே. ஒன்னதான்டா கேக்குறேன். உனக்கு கேக்குதா இல்லையாடா? டேய் அடச்ச. டேய் யாரா நீ? எதுக்குடா இதெல்லாம் பண்ற? புது வரவு. இப்ப நீ எப்படி ஆட போற பாரு. யோ வேணாயா. என்ன நமக்கு ஒன்னும் ஆவல? என்ன அவனை கட்டுப்படுத்த முடியல? எப்படி? ஓ அப்ப நம்ம காதுல பஞ்சு இருக்கனால தான் அவனால நம்மள கட்டுப்படுத்த முடியலையா? அடிமையே அவனை அடி. என்ன என்னமோ சொல்றேன்? சரி எஜமானே. என்ன இவன் நம்மள பார்த்து மறைக்கிறான்? உன்னை அடிக்கணும். அடோ பாவி என்ன ஏன்டா அடிக்க வர? இவன் அந்த மியூசிக்கே கேக்குறனால தான் கட்டுப்பட்டு நம்மள அடிக்க வரான். முதல்ல இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போணும். முடிஞ்சா என்ன புடிச்சுக்கடா. ரொம்ப தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் மியூசிக் கேட்காது. உன்னை அடிக்க வேண்டும். இங்க எப்படி வந்தோம்? டேய் வெங்கட் என்னடா? நல்ல வேலை போயிருச்சு. டேய் இவ்வளவு நேரம் அவன் இசையால உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான்டா. யாரு? அப்பனா டேய் உன்ன மாதிரி அங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கடா. அவனோட இசை வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நார்மலான. உன்னை எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா அங்க உள்ளவங்களை எப்படி காப்பாத்துறதுதான்டா தெரியல. டேய் அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்டா. நான் சின்ன பிபி வச்சு அவன்கிட்ட ஊதுனதுக்கே அவனால சத்தத்தை தாங்க முடியல. அப்ப இவ்வளவு பெரிய பிபியை கொண்டு போய் வச்சு ஊதுனா இசையாலையா கட்டுப்படுத்துற? இப்ப அந்த இசையாலையே உனக்கு ஊதுறேன்டா சங்கு. இப்ப தடுத்தாச்சு. திரும்பி அவன் வந்துட்டானா? இதுக்கு மேல அவன அந்த பழங்குடியினர் பாத்துவாங்க. வேணாம் விட்டுருங்க. பாடா போலாம்.